இரவு 11 மணிக்கு அவரது வீட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன? ஸோ திரு அருண் அவர்கள் அப்பட்டமாக தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அவர் துஷ்பிரயோகம் செய்வதை, தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்வதை தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? வேறு கொஸ்டின்ஸு? நிச்சயமாக நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்ற முறையில், இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ற முறையில் ஹோம் செக்ரட்டரிட்ட நான் இந்த கம்ப்ளைண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். இதையெல்லாம் மீறி இந்த ஊடக நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தும் போது என்னிடம் யாரும் பணி செய்ய வரக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், திரு சத்தியமூர்த்தி அவர்களாகட்டும், சம்பளத்துக்கு வேலை செய்யறதை தவிர அவங்களுக்கு நான் செய்கிற ஜேர்னலிசத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாப் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் 5 மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது இந்த விஷுவல் எடிட்டர்ஸும் சரி, கேமராமேனும் சரி, வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன்னு அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை.